ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. 1 இல்லை 2 இல்லை 4 அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோங்க. நிறையா பொருள் ஆஃபரில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி இவ்வளோ பொருள் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து எனக்கு தேவையான திங்ஸ் தான் நான் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா பொருள் ஆஃபர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் நான் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த குட்டியான ஒரு அன்பாக்சிங் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய அன்பாக்சிங் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து எழுதுறதுக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நோட் ஒன்று ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். ஆனால் இந்த பொருள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் வாங்கினேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுங்க. இது பார்க்கலாம் இந்த பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் பொறுத்தளவுக்கு ஒரு பொருளும் ஆர்டர் பண்ணி அது நம்ம கரெக்டாக வந்து சேரணும் அப்படிங்கிறபோது நமக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். கரெக்டாக பொருளாக வந்துருமா அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லாமல் தான் இருக்குது. பார்க்கலாம், ஏன்னா நிறையா பேர் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது இதாகுது அதாகுன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. வராத வரைக்கும் சந்தோஷம். அதனால் இந்த குட்டி குட்டி பொருள் தம்பி பாப்பா அவங்களுக்கெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைரி தான் நான் வாங்கினேன். இது அதில் பார்க்கும்போது ஒரு மாதிரியே கலர் இருந்ததுன்னா ஆனால் இப்போ நேரில் சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா லெட்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸ்நாக் மேஜிக்ன்ட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. நான் அந்த லெட்ரு எழுதுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சாவே ஓகே. ஏன்னா ஸ்கூலில் ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொருளெல்லாம் கொஞ்சம் வச்சு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திங்ஸ் வாங்கினோம். பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் வரணும், நல்லா வரணும் கிளியராக அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவனுக்கு யூஸ் பண்ணி வந்தது. இது ஸ்கூல்லையே சொல்லி தருவாங்க. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி யூனிக்காக பொருள் வாங்கி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை பார்த்து ஒன்று ஒன்றா அவங்களுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்பர்ஸு. இது கூடவே பார்த்திங்கன்னா பென்னு ரீஃபலு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இது அந்த ப்ராடக்ட்டில் இல்லவே இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு பென்னு கொடுத்துட்டாங்க, இவ்வளோ ரீஃபல் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது என் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் தான். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு வாங்கி கொடுக்கணும்னா மறக்காமல் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அது ஃபஸ்ட்டு வீடியோங்கன்னா நானே வளர்றேன், எனக்கு சரியா வரல. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் சொல்லுங்கள். இந்த பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா இது கிச்சனுக்கு தேவையானது தான். நானே பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினது தான். ஆனால் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சரியாக தெரியல. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிற்கவே முடியல. ஒரு வழியாக வாங்கி பிரிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி தெரியுதுங்களா, கிச்சனில் அந்த தண்ணி டேப்ல இருந்து சொட்டு சொட்டுன்னு விழுகும்போது அந்த சுற்றியும் அந்த சிங்க்கு சுற்றியும் வந்து சிமெண்ட் ஒட்டியிருப்போம் பார்த்தீங்களா, தாண்டி கீழே கொஞ்சம் லீக் ஆகுது. எனக்கு இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பொருள் நான் வாங்கினேன். எனக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் நான் ரொம்பவும் சீப்பாக தான் இருக்குது இப்போ விலை அப்படிங்கிறனால நான் வாங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஒரு பொருளாக இருந்தாலும் 10 ரூபா இருந்தாலும் 10 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ண தாங்க பார்க்கணும். அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பொருளாக ஆஃபரில் இருக்கும்போது வாங்கிக்கிறது. இது பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்திருக்கு. இது எவ்வளோ அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பாத்ரூம் செல்ஃபுக்காக இது வாங்கினதுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இந்த சோப்பு ஷாம்பு வைக்கிறதுக்கெல்லாம் இடம் பத்தவே இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினது. கிச்சனுக்கு ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன். ஆனால் அது வாங்குறப்பெல்லாம் வீடியோ நான் எடுக்கல, மறந்துட்டேன். இப்போ இது வாங்குறப்போ ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம், இவ்வளோ பொருள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. இது ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ கிச்சனுக்கு வாங்கின ஸ்டிக்கர்ஸுமே அவ்வளோ சூப்பராக நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. இன்னுமே அது கொடுக்குது. இதுதாங்க என்னோட 3வது ப்ராடக்ட்டு. இதுதான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கினது. பெரிய அன்பாக்சிங் தாங்கன்னு சொல்லுவேன். அதுவும் இந்த அன்பாக்சிங்காக நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு ஆஃபரு, சூப்பரான ஒரு ஆஃபருங்க. இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள். ஆனால் இது அந்த விலைக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒர்த்துந்தாங்க சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இந்த விலைக்கு இவ்வளோ சீப்பாக யாராலையுமே தர முடியாது. இது ஆஃபருங்கிறனால மறக்காமல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ஆனால் இது பிரிக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. பாக்ஸாக இருந்தால் பிரிச்சிடலாம், இது பார்த்து பிரிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது எதையாவது போட்டு வச்சுக்கலாம் இல்லைங்க, நல்லா தான் குவாலிட்டியாக சாக்ஸே கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான்
ஒரு வழியாக சேஃபாக பிரித்தாச்சு. பேக்கு தாங்க, ட்ராவல் பேக்கு தாங்க. இது ரெண்டுமே பாருங்கள், இது ரெண்டுமே 250க்கு தாங்க வாங்கினேன். உங்களால் நம்ப முடியுதுங்களா? பாருங்கள், இது ரெண்டுமே நான் 250க்கு தான் நான் வாங்கினேன். குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாலுமே வேறு லெவலாக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாருங்கள், அதில் இருக்கிற மாதிரியே வந்துருந்து. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போகிற மாதிரி வேணும் அப்படிங்கிறபோது பெரிய ட்ராவல் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதனாலயே நான் பார்த்துட்டே இருந்தேன், ஏதாவது ஆஃபர் போடுற டைமில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய செக் பண்ணி இப்போ ஆஃபரில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டாக ஆஃபராக இருக்கிற டைமில் டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் வாங்கிக்கிறேன். பாருங்கள், அதில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சேம் பீஸாக வந்திருக்குங்க. அதே கலரு, குவாலிட்டியும் அதில் போட்டிருந்த மாதிரியே சூப்பராக இருக்குங்க. எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு. 250க்கு இது நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். 2 பேக் 250 தாங்க. ஒரு பேக் விலை 250 கிடையாதுங்க. 2 பேக்கோட விலை தாங்க 250. பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா கரலும். மறக்காமல் இந்த மாதிரி நீங்களும் ஆஃபர் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.